அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தனுசு ராசியுடைய பொது பண்புகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசியின் ராசியாதிபதி குரு பகவான் ஆவார். தனுசு ராசி காலபுருஷனின் அங்க அமைப்பில் இரு தொடைகளையும் குறிக்கும் மூன்றாவது உபயராசியாகும். பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஆண் ராசி. இரவில் வலுப்பெற்றிருக்கும் மூலம், பூராடம், உத்தராடம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க. தனுசு ராசியுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்கும் பொழுது, தனுசு ராசியில் பிறந்தவங்க நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டவங்க. பெரும்பாலானோர் நல்ல உயரமாகவே இருப்பாங்க. நடக்கும்போது நிற்கும்போது ஒரு பக்கம் சாஞ்சி இருப்பாங்க. உடல் நிறமும் எலும்பிச்சம்பழம் போல கவர்ச்சிகரமாகவே இருக்கும். பேசும்போது சத்தமாக பேசும் குணம் படைத்தவங்க என்கிறதுனால பேசுவது மற்றவங்க பார்வைக்கு கட்டளையிடுவது போல இருக்கும். சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் வாழ்வாங்க. அவங்களுடைய குண அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, தனுசு ராசிக்காரங்க பல சாதனைக்காக படைக்கும் வல்லமை படைத்தவங்க என்றாலும் தற்பெருமை அதிகம் உடையவங்க. எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும். சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வாங்க. இவங்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவங்களையும் கண்டா பிடிக்காது. இவங்களுக்கு கோபம் வந்தால் எதிரிலே யாரும் நிற்க முடியாது. நல்ல சுறுசுறுப்புடன் எடுக்கும் காரியங்கள் சிறப்புடன் செய்து முடிப்பாங்க. எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பாங்க. கள்ளம் கபடமின்றி அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகும் குணம் உடையவங்க. இவங்கள்ட்ட எந்த ரகசியமும் இருக்காது. யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக நடப்பது என்பது இவங்களுக்கு இயலாத காரியம். கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த இவங்களால் முடியும். இவங்கள்ட்ட அன்பாக பழகினால் எதையும் சாதித்து கொள்ளலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பண்புடையர்கள். ஆதலால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாங்க. சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் இருக்கும். மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக அமைவது தான் நல்லது. சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைந்தால் பல வழிகளில் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையும் அடிக்கடி பாதிப்படையும். இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படும். ஆண்களாக இருந்தால் மன வாழ்க்கைக்கு பின் மற்றொரு பெண்ணின் தொடர்பு உண்டாகும். மனைவியால் தனுசு ராசிக்காரங்களுக்கு துன்பமும் தொல்லையும் அதிகம் ஏற்படும். பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்தவங்க சிறு வயதில் இருந்தே வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வாங்க. பண நடமாட்டம் எப்பொழுதும் இவங்களுக்கு தடையின்றி அமையும். புதிய வீடு மனை வாங்குவதில் பழுது பார்க்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும். தங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு தக்கவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வாங்க. சுகபோக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் அதை பெருசுபடுத்தாமல் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வாங்க. பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள விரும்ப மாட்டாங்க. வெகு தூரம் நடப்பது கூட இவங்களுக்கு சிரமம் என்கிறதுனால அதற்கேற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை. 1-2 பிறந்தாலும் அவங்களால் நல்ல பலன்களும் இறுதி வரை பாசனமும் நேசமும் உடையவங்களாக தான் இருப்பாங்க. பிள்ளைகளால் சமுதாயத்தின் நல்ல பலன்களை பெறுவாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் கல்வி கற்கும் ஆசிரியர் பணி, விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடும் பணி, அரசு வழியில் கௌரவமாக பணி அமைந்திடும். பலருக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய வக்கீல் பணி, இராணுவம், தீயணைப்பு துறை, கணக்கு, கம்ப்யூட்டர் துறை மற்றும் நல்ல பண பழக்கம் உள்ள இடங்களில் பணிபுரியும் வாய்ப்புலாம் உண்டாகும். தனுசு ராசியில் மிகவும் தொழில் சிறிதோ பெரிதோ அதை ஈடுபாட்டுடன் செய்து மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவற்றை தாமாக ஏற்படுத்தி கொள்வாங்க. கூட்டு தொழில் இவங்களுக்கு அவ்வளவு சாதகமான பலனை தராது என்றாலும் வியாபாரியாக இருந்தால் சர்க்கரை, வெல்லம், பழ வகைகள் முதலியவற்றை விற்று லாபம் பெறுவாங்க. பெரிய பெரிய நிறுவனங்களில் மேற்பார்வையாளராகவோ கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றிலோ நல்லா சம்பாதிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பாங்க. ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காமல் ஏதாவது ஒரு துறையில் சாதித்துவிட வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவங்க.
சிலருக்கு வர்ணம் தீட்டுதல், சிலை வடித்தல், சித்திரம் வரைதல் போன்றவற்றிலும் லாபம் கிட்டும். உணவு வகைகளை பற்றி பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்க பசலைக்கீரை, கேரட்டு, முட்டைக்கோசு, பச்சை பட்டாணி, பாதாம், பார்லி போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்வதும் ஜில்லென்று சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லதுங்க. தனுசு ராசிக்காரங்க அனைவரிடத்தும் மிகவும் சகஜமாக பழகுவாங்க. யாரிடமும் எந்த கருத்து வேறுபடும் காட்ட மாட்டாங்க. எல்லோரிடமும் பாசமானவங்களாகவும் அதிக பண்பு உள்ளம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அவர்களின் நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களையும் அனைவரும் விரும்புவாங்க. ஏதாவது நிகழ்ச்சியின் போது தனுசு ராசிக்காரவங்க அங்கு இருந்தால் அந்த இடமே அவங்களின் செயலால் களை கட்டும். பயணம் செய்ய அனைத்து சிறந்த இடங்களையும் அறிந்தவர்களாக தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க ஒருபோதும் எந்த செயல்களையும் செய்வதில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அவை எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் வீரமாக செய்து முடிக்கிறதுல ஆற்றல் கொண்டவங்க. புதிதாக ஏதேனும் அறிவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்க. தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக முடிப்பாங்க. தனுசு ராசிக்காரவங்க யாராச்சும் உங்கள் நண்பனாக இருந்தோம்னா அவங்கள்ட்ட சேர்ந்து புதுசான இடங்களுக்கு நீங்கள் பயணம் போவீங்க. அதில் எண்ணற்ற புதிய விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அறிவிற்கான அவர்களின் தேடலானது வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் ஆர்வம் பெற அவங்களை வழிவகுக்குது. தனுசு ராசியினர் உயர்கல்வி கற்றலில் மிகுந்த ஆர்வம் மிக்கவங்க. அவங்க அனைத்து துறைகளிலும் நன்கு கற்று தேர்ந்தவங்க. எல்லாவற்றிலும் எல்லையில்லா ஆர்வம் மிக்கவங்க. எதை கற்பதிலும் தயக்கம் காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்க முயல்வாங்க. தனுசு ராசிக்காரங்க எப்போதும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவங்க. அவங்களின் தன்னிச்சையான செயலாற்றலும் வீரதீர செயல்களும் மூலம் அவர்களின் சுதந்திர குணம் வெளிப்படும். யாராலும் எக்காரணத்துக்காகவும் அவர்களின் சுதந்திரத்தை பறிக்க இயலாது. புதிய விஷயத்திற்காக கற்றுக்கொள்வதற்கான அவர்களின் இயல்பான விருப்பத்தை நிறைவேற்றும் விஷயங்களை செய்ய அவங்க விரும்புவாங்க. தனுசு ராசிக்காரவங்க எப்போதுமே குறும்புத்தனமாக இருப்பாங்க. அவங்களின் இந்த குணத்தால் அனைவரையும் தங்கள் வசம் இழுக்கும் ஆற்றல் கொண்டவங்க. இயற்கையாகவே எப்போதும் ஏதோ ஒரு வீரத்தீர செயல்களை குறும்புத்தனமான செயல்களை செய்வாங்க. மேலும் எல்லாவற்றையும் பற்றிய அவர்களின் மாறுபட்ட அறிவாற்றலால் அனைவரையும் மணிக்கணக்கில் மகிழ்ச்சி ஆழ்த்துவாங்க. எந்த சூழ்நிலையிலையும் தனுசு ராசியினர் பொய் சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் தவறு செய்தால் அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க இயலாது. எந்த சூழ்நிலையிலும் உண்மையை மறைக்க மாட்டாங்க. நேர்மையாக இருக்கும் குணத்தில் இவங்களை அடித்துக்கொள்ள யாருமே இல்லைங்க. தனுசு ராசிக்காரங்க புதிய விஷயங்களை தேடி புதிய அனுபவங்களை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வதில் திறமை வாய்ந்தவங்க. அவங்கள்ட்ட எல்லா வகையான பயணங்களையும் மேற்கொள்வாங்க. அவர்கள் மேற்கொள்ளும் பயணங்களில் சந்திக்கும் நபர்களுடன் எளிதில் நண்பர்களாகி விடுவாங்க. தனுசு ராசிக்காரங்க பயணத்தையே ரொம்ப விரும்புவாங்க. தனுசு ராசிக்காரங்க எப்போதும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பாங்க. அவர்கள் அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களிலும் மிகுந்த ஆர்வத்துடனும் அறிவுடனும் திகழ்வாங்க. உலகில் உள்ள எல்லாவற்றையும் கற்க வேண்டும் என்பதில் எல்லாவற்றிற்கும் விடை தேட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க.